ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம், வந்தனம், சுவாகதமன், நமஸ்காரம். ஐம் பேக் வித் இன் அனதர் வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேட்டையன் படத்துலேருந்து ஒரு ப்ரிவ்யூ அஃபிஷியல் டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. பிகாஸ் ஆஃப் த டேரக்டர் டிஜி ஞானவேல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு ப்ரீவியஸாக 2 படமும் செம்மையான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம். அது கண்டென்ட்டாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி, கொடுக்குற மெசேஜாகவும் சரி, அது பயங்கரமாக ஒரு தாக்கத்தை கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட்டத்தில் ஒருத்தன் அண்டு ஜெய்பீம். இதில் செகண்டரி எடுத்த படம் ஜெய்பீம் வந்து நிறைய நேஷனல் அவார்ட்ஸை வந்து பேக் பண்ணிச்சு. ஸோ இந்த படத்தில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை கையாண்டிருக்காரு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் உள்ளே வந்திருக்கு, ரஜினி சாரை வச்சு இவர் என்ன கரெக்டாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்காருன்னு தெரியல. ஸோ நம்ம ப்ரிவியூவில் இப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். படமாகவுமே ஸ்டார் காஸ்ட் வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட்டு. ஸோ அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்குது. ஏன்னா யாருக்காவது எங்கேயாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காம போயிட்டோன்னா அது ஒரு விஷயம். அமிதாப் இருக்காங்க, ரஜினி சார் இருக்காங்க, ராணா டகுபதி, மஞ்சு வாரியர் இருக்காங்க, பிராமி இருக்காங்க, ரித்திகா சிங் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எல்லா கேரக்டர்ஸும் அவங்க எந்தெந்த மாதிரி அவங்க விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் செக் இட் அவுட். Do you know who these officers are? ஓகே, Renowned encounter specialist, sir. சொன்னாங்க என்கவுண்டரோட பற்றின படம் சொன்னாங்க. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் அமிதாப். How is it possible? ஓ, பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. சூப்பர். ஓகே கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸா இருக்காங்க. ஓ, செம்ம ஷாட்ரா. புதுசா ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு பேர் வர மாட்டேங்க. அனுவோ லொக்கேஷனாகவே சூப்பராக இருக்கு. ஒரு எவன் வந்திருக்காங்களா? ஓகே, எஸ்பியா நம்ம ஊரில் 4 பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. ஓ, ஃபண்டர் சூடுடா. அட்டிங்க வெட்டிங்க பிஜிஎம். ரூம். ஓ, நல்லா இருக்கு ஸ்டேடியம். எங்களுக்கு தான் வெயிட்டிங். ஸோ என்ன மாதிரியான தீனி இருக்க போகுதுன்னு பண்றது தான் ஹீரோயிஸ்ட். Is it? டைலாக்ஸும் நல்லா இருக்கு. அமிதாவுக்கு வந்து பிரகாஷ் ராஜோட சார் வாய்ஸ் வந்து ரொம்ப செட்டாக இருக்கு. கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை, ஓகே, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஓகே 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 சூப்பர். நல்லா இருக்கு டைலாக். ஓஹோ, செம்ம ஷாட்ரா டே. 2 legends on 1 frame. சூப்பர்ரா. அவ்வளோதானா? ஐயோ டி, என்னடா இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாமே. ஓகே, கரெக்டாக 1 நிமிஷம் 40 செகண்ட் தான் விட்டுருக்காங்க. ஓகே, சூப்பருங்க. ஓகே லெட்ஸ் சி இது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது நிறைய ஒரு சில விஷயங்கள் ட்விட்டரில் பார்க்கும்போது சொன்னாங்க, இது என்கவுண்டரை பற்றின படம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, அந்த தான் அதை காமிச்சிருக்காங்க என்கவுண்டரை பற்றி. டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த என்கவுண்டரை பற்றி டைலாக்ஸ் அண்டு ஃப்ரேம்ஸு ஷார்ட்ஸும் அப்படி பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஜிஎம் சொல்லவே வேணாம். சூப்பர் ஸ்டார் வந்தால் மட்டும் அனிருத்துக்கு வந்து 4 arms மாதிரி 2 எக்ஸ்ட்ரா முளைச்சிரும். அதை பற்றி சொல்ல வேணாம். இப்போ என்ன ஒரு சிக்கல்னால், இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் அந்த கரெக்டாக அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குமா, அது ப்ராப்பராக அந்த ரைட்டிங்கோடு அது முடிஞ்சிருமா? ஸோ அதுதான் பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணே தெரியும், முந்தின 2 படங்களுமே பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் படம், உங்களுக்கே தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்டல் படம். ஸோ இது ஆப்வியஸாக ஒரு கமர்ஷியல் மீட்ரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கமர்ஷியல் மீட்டருக்குள்ளே டீச்சிங் ஆனவள் மாட்டிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது எந்த மாதிரி போய் வெடித்து முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே, நல்லா வரைக்கும் ஓகே. நான் ஒரு நார்மலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எனக்கு எல்லாத்துக்கும் நார்மலாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சி. படம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம என்னென்னு ரிவ்யூ பண்ணுவோம். சும்மா நார்மலாக ஒரு சின்னதாக தான் விட்ருக்காங்க, இன்னும் அந்தளவுக்கு ஃபுல்லாகவும் காமிக்கலை. லொக்கேஷன்ஸாகவும் நிறையா போயிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. நிறைய ஸ்டேட்டில் போய் நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஃபைனல் ஷாட் சூப்பராக இருந்ததுங்க. 2 legends on 1 frame சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமிதாப்பும் ரஜினி சாரும் கரெக்டாக ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் பார்க்குற ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அமிதாப் சாருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச தமிழில். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி படம் அவுட் நல்லா வரணும். தெரியல, பார்த்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். மீண்டும் ஒரு வீடியோ அல்லது ரிவ்யூவில் சந்திப்போம். மண்டில் பாய் ஃப்ரம் ஆனந்தா, சைனிங் ஆஃப்.
சூப்பர் ஸ்டார்டா. நம்பி தான் இறங்கியிருக்கிறேன். கட்சியில் என்னையே கவுத்து விட்டுற மாட்டிங்களே? இன்னும் டவுட்லாம் இல்லை, சும்மா நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறானுங்க.